ஈசானியம் பர்ஃபெக்ட்டா இருக்கும். இவங்க ஜாதகம் பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா இது 2த்துக்கும் மேட்ச் மேட்ச் இருக்காது. ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாமி ரூம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கும். ம். அவங்களுக்கு மணி சம்பந்தப்பட்ட விஷயம் பண்றதுல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். மணி சம்பந்தப்பட்ட ஜெனரேஷன் பண்ணணும்ல, மணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல போராட்டமான இருக்கும். ம். மணி வரும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி போறது கடனுக்காக தான் போகும். பிரச்சனைக்காக தான் போகும். அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா? மணி ஜெனரேட் பண்றதுக்கே கஷ்டம் இருக்கும். ம். ஓகேங்களா? மணி ஜெனரேட் பண்ணா கூட அது கடனுக்கு போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். இப்ப ஈசான்ய மூலையே பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே சா அ சாமி ரூம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே சார். இப்போ இத பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்ற விஷயங்கள் கன்ஃபார்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ம். ஓகேங்களா? நமக்கு தெரியும் வடகிழக்கு மூலை இருந்தா தான் வந்து அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஈட்டக்கூடிய தன்மை எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாமே சொல்றோம். ஓகேங்களா? அதுனா குருவினுடைய இடம் தான் அது அதனுடைய இடம். குருன்னா தனகாரகன் அப்படின்னு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஈர்ப்பு இவங்களுக்கு அது வரும்போது, யாருக்கெல்லாம் மேஷ லக்னம் போகும்போது, வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சாதகமாக இருக்காது. அப்படின்ற நிகழ்வு வாஸ்துலயே இருக்கு.